வணக்கம் மக்களே. இன்னைக்கு ஆன்மீக வேல் நிகழ்ச்சியில் யாரை சந்திச்சு பேச போறோன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பிரசன்ன ஜோதிடர் டாக்டர் ஜெயம் ஜெயஸ்ரீ அவங்கள சந்திச்சு நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா. ஸோ எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி தான், அந்த கேள்வியை தான் நான் கேட்க போகிறேன். வருஷம் பிறக்க போகுது அப்படின்னாலே, என் ராசிக்கு எப்படி இருக்குது, என் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது, இந்த வருஷம் எனக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் வரும். வருஷ பிறப்பு அப்படின்னாலே காலையில் எழுந்தவுடனே நம்ம பார்க்குற முதல் விஷயம் ராசி பலன் எப்படி இருக்கு, காலண்டர்ல நம்ம ராசிக்கு என்ன போட்டிருக்காங்க, இன்பம் துன்பம் கவலை அப்படி போட்டிருப்பாங்க. ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பார்ப்போம். எல்லாரும் முன்னாடி எப்படின்னு தெரியல, இப்போ பார்த்தா எல்லாரும் ஜோதிடர்களையும் நம்ம ராசிக்கு எப்படி சொல்ல போறாங்க, நம்ம ராசிக்கு என்ன ப்ரெடிக்ட் பண்றாங்க அப்படிங்கிறத ரொம்ப எதிர்பார்ப்போட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நிறைய மக்கள் கேட்டனால நம்ம ராசி பலனை பத்தி, அதாவது இந்த 2026ஆம் வருடம் 12 ராசிகளுக்கும் என்னென்ன விஷயம் சிறப்பாக நடக்கும், எந்தெந்த விஷயத்துல அவங்க ரொம்ப கவனமா இருக்கணும், எந்த கடவுளை அவங்க ரொம்ப கெட்டியமா பிடிச்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பார்க்கலாம். 2026 நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம புது வருஷங்கிற அதுல தமிழ் மாதத்துடைய வருஷங்கள் தான் ரொம்ப சிறப்பு. ஆன்மீக வழியில பாத்தீங்க அப்படின்னா இப்ப எல்லாரும் சொல்லலாம் அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு. என்னமா முழுமையா எடுத்துக்கிட்டோம்னா அந்த புது பலன் அப்படிங்கிறது சித்திரை மாதத்துல இருந்து வரக்கூடியது. அதுல இதுதான் பஞ்சாங்க மாற்றம். எல்லா மாற்றங்களும் அதுல இருந்து ஆரம்பிக்குது. அப்ப சூரியன் என்னவாக இருக்கிறார், கிரகங்கள் எந்த பதவி ஏற்குது. இப்ப செவ்வாய் சேனாதிபதி, சூரியன் ராஜா இப்படிலாம் சொல்றாங்களா. அப்போ அந்த பஞ்சாங்க மாற்றத்தின்படி இவங்க என்ன பதவி ஏற்கிறாங்கன்னு வச்சுதான் நம்மளுடைய அந்த வருடம் பூரா இப்படி இருக்குங்கிறது. ஸோ பஞ்சாங்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்கியம். தினம்தோறும் பஞ்ச அங்கங்கள், திதி, கரணம், நட்சத்திரம், ராசி, கிரகங்கள் ஏதாவது சொல்லிட்டு வந்தா நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் தீரும். நம்மளுடைய கர்மாக்கள் குறைஞ்சுக்கிட்டே இருக்குமா. இப்ப கோயிலுக்கு போக சொல்றாங்க அப்படின்னா அங்க சும்மா போக சொல்லல. அந்த கோயில் கடவுளை நீங்க பாக்குறீங்களோ இல்லையோ, போய் மனதார வேண்டுறீங்களோ இல்லையா, அங்க கால் மிதிச்சா உங்க கர்மா கொஞ்சம் குறைஞ்சுக்கிட்டு நீங்க வீட்டுக்கு வைப்ரேஷன், அந்த ஆட்டோமேட்டிக்கா அந்த ஹீலிங் உங்களுடைய பாதத்தின் வழியா வரும். இது எல்லாம் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கோ. அதனாலதான் நிறைய பேர் கோயில் கோயிலா போறாங்கன்னு சொல்றீங்க. அப்ப சொல்றாங்க, நான் இவ்வளவு உழைக்கிறான், எனக்கு எதுவுமே கிடைக்கலாம், ஒண்ணுமே செய்யலாம், எல்லாம் கிடைக்குதுன்னு. அவன் ஆட்டோமேட்டிக்கா அவங்களை அறியாம சில விஷயங்கள் நல்லது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது எப்பவுமே எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி குட் வைப், நல்லதே நினைக்கணும், நல்லதே செய்யணும். ஏன் அப்படின்னா நம்ம வீட்டுல 24 மணி நேரம் பூஜை புனஸ்காரம் பண்ணுவோமா? இல்ல. தினம்தோறும் பூ வச்சு வழிபடுவோமா? கண்டிப்பா மாட்டோம். அத நம்ம சொல்றதுக்கு இல்ல. ஆனா கோயில்ல அந்த 3 கால பூஜை இருக்கா? ஓகே. அந்த 3 கால பூஜையிலே சாமிக்கு அபிஷேகம். எப்படி அபிஷேகம் பண்றாங்க? ஏர்லி மார்னிங் சூரியன் உதயம் ஆவதற்கு முன்பு பால், பன்னீர், தண்ணீர், விபூதி, சந்தனம், இளநீர், அனைத்து விதமான ஒரு விசேஷங்கள் அங்க நடக்குது. அப்போ அந்த தினம்தோறும் அது ஃப்ரெஷ் ஆயிட்டே இருக்கு. அந்த பூமியில சும்மா கட்டியிருப்பாங்களா கோயில்ல? அச்சாரம் சொல்லிட்டு நல்ல ஒரு அஸ்திவாரத்தை அங்க போட்டிருப்பாங்க. அங்க ஐம்புலன்கள் இருக்கிற மாதிரி பஞ்சலோகம் ஃபுல்லாமே அங்க இருக்கும். கண்டிப்பா சும்மா கட்டியிருக்க மாட்டாங்க. அப்போ இந்த சிலை எங்க இருக்கணுங்கிற ஒரு கட்டம் இருக்கு இல்லைங்களா, அந்த கட்டத்துல மைய புள்ளியில வச்சிருப்பாங்க. தமிழ் பஞ்சாங்கம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். பஞ்சாங்கம், பஞ்ச அங்கங்கள், பஞ்சாங்கம், பஞ்சாங்கங்கள், பஞ்சாட்சரம். நம்ம சிவனுடைய வேத மந்திரமே ஓம் நமக் சிவாயா அப்படிங்கிறதா. 5ங்கிறது. அதனாலதான் அங்க சூரியனை வச்சிருக்கு, அங்க குழந்தை, பூர்வீகம், புண்ணியம், ஸ்தானம் அனைத்தும் கொண்டு 5ல கொண்டு நம்மளுக்கு நிறுத்திருக்காங்க. ஒருத்தன் நல்லா மனசுக்குள்ள காதல் எண்ணம், அஃபெக்ஷன் வருதுன்னா அது 5 தான். கேட்டுக்கோங்க மக்களே. நீங்க நல்ல பூர்வீக சொத்தெல்லாம் அனுபவிக்கிறீங்கன்னா அது 5ஆம் இடம். 5 தான். 5 தான். உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை அமைதுன்னா 7ஆம் இடம் இல்ல 5ஆம் இடம். நீங்க உடனே குழந்தை கிடைக்குதுன்னா 5ஆம் இடம். 5ஆம் இடம் நல்லா இருக்கணும். குந்தி தேவிக்கு ஸ்பாட்ல ஒரு குழந்தை வரம் கிடைச்சது. சூரியனுடைய பவர்ல அங்க சூரியனை வச்சிருக்காங்க. அதனாலதான் 5ஆம் இடம் சூரியனை 5ல வச்சு அந்த அனுகிரகம் இருந்தாதான் குழந்தைங்கிற குருவோடைய 9ஆம் இடம் வச்சிருக்காங்க. சூரியன் இல்லாம இந்த குழந்தை வராது. அப்ப புத்திர பாக்கியம் தான். இங்க பாக்கியத்தை கொண்டு 5ல வைக்கல. அப்ப புத்திர பாக்கியம் தானே சொல்றாங்க. 5க்கு அவ்வளவு பவர். அந்த 5 அங்கங்கள்
திதி, கரணம், நட்சத்திரம், ராசி இது எல்லாத்தையும் வச்சுதான் நம்ம பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்றோம். ஒரு ஜோதிடர் உண்மையா சொல்லணும்னா எல்லாரும் வந்து நீங்க தவறா நினைக்க வேண்டாம். ஒரு ஜோதிடர்கள் வந்து பஞ்சாங்கத்தை முழுமையா படிங்க. பஞ்சாங்கம் தெரிஞ்சிருக்கணும். ஓகே. பஞ்சாங்கத்துல ஒவ்வொரு விஷயம் எடுக்க தெரிஞ்சிருக்கணும். சில பேத்துக்கெல்லாம் தெரியும். பஞ்சாங்கத்துல நேர காலத்தை எடுக்க தெரிஞ்சுக்கணும். இன்னத்த நாள் கோச்சாரத்தை எடுக்க தெரிஞ்சுக்கணும். இந்த டுடே வந்து நம்ம சாஃப்ட்வேர்ல பாக்குறோம் கோச்சாரம். ஆனா அது பஞ்சாங்கத்திலேயே அந்த வருஷம் பூரா டே பை டே அப்ப 364க்கு அந்த பஞ்சாங்கத்துல கோச்சாரம் இருக்கு. ஒவ்வொரு நாளும் சூரிய உதயம் எப்படி இருக்கு? இன்னைக்கு வந்து 6 மணி 10 நிமிஷம் 6 மணி ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு ஊருக்கு சூரிய உதயம் மாறும். அதன்படிதான் லக்னம் மாறும். இப்படி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு இருந்துட்டு இருக்கு. ஒரு விஷயம் நல்லா சொன்னீங்க. எல்லாரும் வந்துட்டு கோவிலுக்கு போங்க, கோவிலுக்கு போங்க அப்படிங்கிறது சும்மா சொல்ல கிடையாது. அந்த கோவிலோட வைப்ரேஷனே அந்த கோவில்ல போய் நீ சாமியெல்லாம் கும்பிட வேணாம். அந்த கோவில்ல போய் மிதிச்சாலே போதும். அந்த கோவில்ல இருக்க வைப்ரேஷன் அதாவது கோவில் கட்டும்போது நெறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. அந்த கோவில்ல டெய்லி நடக்கக்கூடிய அபிஷேகங்கள் சொன்னீங்க. ஃபுல் 3 அபிஷேகம். நேரமும் அபிஷேகம் நடக்குது. அப்போ வந்து அங்க ஒரு குட் வைப், ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குங்கிறதுக்காக கோயிலுக்கு போணும். சூரிய அஸ்தமிக்கும் நேரமும் வந்து பூஜை பண்றாங்க ஆமா, இல்லையா? ஆமா. திரை போட்டு ம். சூரியன் வந்து பிரகாசமா இருந்து அஸ்தமனம் ஆக போகுது. அப்ப திரை போட்டுருவாங்க. திரை போட்டு திரும்பவும் வைப்ரேஷன் அதிகப்படுத்துவாங்க. அதே மாதிரி நம்ம இரவுன்னு சொல்லிட்டு நிலவொளி வரும் நேரத்தில் இப்படி இயற்கையோட ஒன்றி அந்த வேலை நடந்துகிட்டே இருக்கும் கோயில்ல. நம்ம வேலைகள் நம்ம எப்படி பண்ணுவோம்? ஒரு நாள் நம்மளுக்கு முடியலன்னா செய்வோம். அப்ப கோவில் போறது அவ்ளோ சிறப்பு. கோயில்ல வந்து அந்த வைப்ஸ் நம்மளுக்கு கிடைக்கிறதுனால உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நம்மளை அறியாம கர்மாக்களை குறைச்சிட்டே வாங்க. டே பை டே ஒவ்வொரு கர்மாக்கள் நம்மளை பின்தொடர்ந்துகிட்டு தான் வருது. அது வந்து இல்லைன்னு யாராலையும் சொல்ல முடியாது. அதை குறைக்கக்கூடிய ஒரு இடம் பார்த்தீங்கன்னா கோயில். அப்ப வந்து தொடர்ந்து கோவிலுக்கு போனோம்னா, நம்மளோட கர்மாக்கள்லாம் குறையும் அப்படிங்கிறதையும் கண்டிப்பா சொல்லியிருக்கீங்க. அதுல வந்து ஆணித்தரமான ஒரு எல்லா உண்மை. ராசிக்காரர்களுக்கும் அப்படிதான். இதுல எல்லாருக்கும். ராசி கிடையாது, மனிதர்கள். ஓகே. பார்த்தீங்கன்னா, மனிதர்கள் அதுல இந்த ராசி, இந்த லக்னம், நட்சத்திரம் எல்லாம் இறைவனால் படைக்கப்பட்டது. அப்ப எல்லாத்துக்கும் உணர்வுங்கிறது ஒண்ணு. இப்ப இந்த ராசிக்கு ஒரு கோயில் பலம் அப்டின்னா, எல்லா ராசிக்கும் பலம் இல்லையா? அப்படி கிடையாது. இப்ப நம்மளுக்கு தனிப்பட்ட பெயர் இருக்கு. அதுல வந்து அடிப்படையில நம்ம நட்சத்திரத்துக்கு ஒரு கோயில். அங்க போனா ரெட்டிப்பான ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த பேசிக்ல தான் நம்ம அந்த மாரி ஒரு கோயிலும் தேர்ந்தெடுக்கிறோம். இத விட குலதெய்வம். நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு அப்படியே வழி வழியா கொண்டு வந்து வச்சுட்டு இருக்கக்கூடிய தெய்வம். அந்த தெய்வம் என்னன்னா, நம்ம குடும்பத்த நம்ம எப்படி நம்ம அப்பா, அம்மா நம்மள பாதுகாக்குறாங்க. அதே சேம் பேசிக்ல தான் அந்த குலதெய்வம் நம்மள அப்படியே வழிகாட்டலா கொண்டு போகும். எந்த விஷயம் பண்றதுக்கு முன்னாடி குலதெய்வத்துக்கு குலதெய்வத்துக்கு அப்புறம் தான் தெய்வம். தெய்வம் என்ன சொல்லுது? "உன் குலதெய்வத்த நீ வணங்கிட்டு வா. அப்ப என்னோட அருள் ஈஸியா கிடைச்சிரும்" அப்படின்னு. அப்ப அந்த பேசிக்ல. அப்ப நம்ம புத்தாண்டு அப்படிங்கிறது எல்லா புத்தாண்டையும் நம்ம நல்லது. அப்ப இதுல பார்த்தீங்கன்னா, முதல் நாள் ஜனவரி மாதம் அப்படிங்கிறது முதல் நாள். இந்த முதல் நாள் வந்து ஒரு வருஷத்தை கடந்து இன்னொரு வருஷத்துக்கு அடி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு நாள். அப்ப என்ன அப்படின்னா, அந்த வருஷம் பூரா இருக்கக்கூடிய நல்லது, கெட்டது நம்ம கடந்து வந்துட்டோம். இனிமேல் நம்ம வந்து கரெக்ட் ஆவோம் அப்படின்னு மனதைரியம், உடல் தைரியம் எல்லாத்துலயும் நம்ம கொண்டு போகிறது தான் அந்த புத்தாண்டு. புத்துணர்ச்சியா இருக்கக்கூடிய ஒரு ஆண்டு. அப்ப இந்த ஆண்டுல வந்து 2026 நம்ம அது வந்து 2025 வந்து நம்மளுக்கு இறந்த காலமா போயிடுச்சு. அப்ப இப்ப இருக்கக்கூடிய நிழல்காலம். இந்த நிழல்காலத்தை எதிர்காலத்தை எப்படி கொண்டு போகிறதுங்கிறது தான் சில ராசிகளுக்கு உண்டான அமைப்பு. ஓகே. அப்ப வந்து 2026ஆம் ஆண்டு வந்து இந்த ராசி, அந்த ராசிலாம் கிடையாது. எல்லாருமே கோவிலுக்கு போய் கடவுள வணங்குனா போதும். அதுதான் உண்மையான விஷயம். கோயிலுக்கு போற விஷயத்த ரெகுலர் பண்ணிக்கணும். ஸோ கண்டிப்பா. அதனால தான் மாசம் மாசம் குலதெய்வம். இப்ப திதிகள்லாம் வந்து இப்ப 30 நாள் 30 விஷயத்த வச்சிருக்காங்க. ஏன் அப்டின்னா, அதுல ஏதா ஒண்லயாவது நம்ம செய்யணும். பிரதோஷத்த வழிபடு, சஷ்டிய வழிபடு, சதுர்த்தி, திரியோதசி இந்த மாரி திதிகளையாவது நீங்க வந்து ஏதாவது விஷயம் கொண்டு வரணும். இப்ப திருவோண விரதமெல்லாம் இருக்கு. ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு பலம் இருக்கு. அதே மாரி ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒரு நட்சத்திரத்த வந்து தை மாசத்துல என்ன நட்சத்திர வலிமைன்னா பூசம். இப்போ ஒவ்வொரு மாசத்துக்கும் இருக்கு. அப்ப பூசம். அப்ப தைப்பூசம். வணக்கம் அக்கா. வணக்கம்மா. தொடர்ந்து 2026ஆம் வருடம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். அதுல வந்து குறிப்பா 4ஆம் இடம் கடக ராசிக்காரர்கள். கடகம் அப்படின்னு சொன்னாலே ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. படிப்புல ஸ்மார்ட்,
வேலையில ஸ்மார்ட். வீட்ல ஒரு கடகராசிக்காரங்க இருந்தா போதுப்பா. அந்த வீடே வந்துட்டு வீட்ல இருக்க எல்லாத்தையுமே அவங்க காப்பாத்துவாங்க. அந்த ஒரு ராசிக்காரர்களோட ஆசீர்வாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த 2026ஆம் வருடம் எப்படி இருக்கும்? என்னென்ன விஷயத்துல அவங்களுக்கு ஜாக்பாட் அடிக்க போது? எந்தெந்த விஷயத்துல அவங்க ரொம்ப 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 ஜாக்கிரதையா இருக்கணும்? மெயினான விஷயம் வந்து தொழில் சவால்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். பயங்கர சவால்ல இருந்திருப்பாங்க. நான் ஜெயிப்பேனா? ஜெயிக்க மாட்டேனா? எனக்கு இவ்ளோ இவ்ளோ கஷ்டத்த குடுக்குறாப்படி கடவுளேன்னு கடவுள திட்டிட்டே இருப்பாங்க. போன வருஷம்லாம் அவங்க என்ன செய்வாங்க? முருகா முருகாம்பாங்க, குலதெய்வத்த கும்பிடுவாங்க, சிவனே சிவனேம்பாங்க, லக்ஷ்மி இப்படி அவங்க மாறி மாறி வருவாங்க. அப்போ கடகராசி ஸ்மார்ட் அதுல இல்லங்கிற. அந்த ஸ்மார்ட் எந்த இடத்துல குடுக்கணும்? சோ எந்த இடத்துல யூஸ் யூஸ் பண்ணணும்? பண்ணணும். எங்க அதுதான். ஸ்மார்ட்டா அது இருக்கும்? கொஞ்சம் டிஃபரண்ட் வந்துரும். இதுல நீ அனாவசியமா பேசக்கூடாதுன்னா, அந்த இடத்துல அவங்க பேசிடுவாங்க. ஓ! தட் தடுமாற்றம் இருக்கும். ஆமா. அந்த இடத்துல பேசாம இருந்தா தான் அது ஸ்மார்ட். வார்த்தைகள் விட்டுருவாங்க. நீங்க கடகராசி அடிச்சு சொல்ற வார்த்தைகள் விட்டுருவாங்க. ரொம்ப வார்த்தையில கவனமா இருக்கணும் ஆமா. அது எடுக்க கடகராசிக்காரர்களே. முடியாது. உங்கள வந்து வெஞ்சன்ஸ் வைக்கிற அளவுக்கு வார்த்தைகள் விட்டுருவீங்க. ஓ! அப்படியா? உங்களுக்கு அவங்கள வந்து நீங்க ஹர்ட் பண்றீங்கன்னு தெரியவே தெரியாது. ஆனா நீங்க அவங்கள ஹர்ட் பண்றீங்க. அப்படி கொஞ்சம் கவனமா இருங்க. கொஞ்சம் உண்மையா இருக்கும்போது அவங்களோட அடுத்த லெவலுக்கு அவங்க போயிடுவாங்க. அவங்க கிட்ட வந்து திறமைகள் அதிகமா இருக்கும். அவங்க படிப்பா இருந்தாலும், ஒரு சமாளிக்கிறதா இருந்தாலும் திறமைகள் அதிகமா இருக்கும். இந்த 2026 மெயினு ருத்ராபிஷேகம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ருத்ராபிஷேகம். ஆ. பண்ணுங்க, பாருங்க. பார்த்தா அத்தன விஷயங்கள் உங்களுக்கு சக்சஸ்ன்னு சொல்லுவோம். சிவன் தான் உங்களுக்கு இப்ப அதிபதி. ஓகே. நீங்க என்ன கடவுள வேணாலும் கும்பிடுங்க. இந்த காலத்துல சிவன் தான் உங்களுக்கு அருள்பாலிக்க போகிறார். கடகராசிக்காரர்களுக்கு என் அப்பன் சிவன் இருக்கிறான். அப்படி சிவன் கண்டிப்பா. தான் எல்லாமே அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ருத்ராபிஷேகம். அதான் ருத்ராபிஷேகம் கண்டிப்பா பார்க்கணும். கண்டிப்பா பார்க்கணும். ஓகே. அது ஒரு தடவ பார்த்துட்டாங்கன்னா, அந்த அந்த ஃபுல்லா நல்லாருக்கும். ஓகே. எந்த கோவில்ல போய் பார்க்கணும்? சிவன் ஆலயத்திலே பார்க்க சொல்லுங்க. பார்க்கலாம். பார்க்கலாம். ஓகே. ஓகேவா? அடுத்தது இவங்களுடைய சவாலால இப்ப போயிட்டு இருக்காங்க இல்லையா? சவாலுக்கு அதெல்லாமே குறைஞ்சிரும். போற நேரம், காலம் இப்ப வெற்றியா இருக்கும். முதல்ல வந்து எல்லா நேரமும் இவங்க நல்ல காலம் பார்த்து தான் போவாங்க. ஆனா வெற்றி கிடைக்காது. இப்ப அவங்க போற காலம் எல்லாமே வெற்றியா இருக்கும். ஓகே. கஷ்டமெல்லாம் தீரப்போகுது அப்படின்னு தீரப்போற காலம். சொல்லியிருக்கீங்க. ஒரு இடத்துல இருந்து ஒரு இடம் சப்போர்ட் பண்ணி இப்ப வந்திருப்பாங்க. அடுத்து ஸ்டாண்டர்டா இருப்பாங்க. அவங்களோக்கு குரு பகவான் அவங்களுடைய அந்த ராசிக்குள்ளேயே இருக்காரு. எந்த இடத்துல குரு பகவான் தன்னுடைய ராசியில இருந்தா செட் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. குரு அவருடைய ராசியில இருந்தா அந்த இடம் ரொம்ப பலமா இருக்காதாம். பார்வை தான் பலம். ஆனா கடகத்துக்கு மட்டும் ரொம்ப பலம். அது ஏன் ஏன் அப்படின்னா அப்படி? குரு சந்திர யோகம். அடுத்தது வந்து அது அவருடைய உச்சம் பெற்ற ஒரு இடம். ஓகே. அப்ப அந்த இடத்துல நீர் ராசி ரொம்ப பவ்யமா இருப்பாங்க. குருக்கு பலம் அதிகம், சந்திரனுக்கு பவ்யம் அதிகம். அது 2ம் சேரும்போது நாசூக்கா போகறதுக்கு கத்துக்குவாங்க. இந்த 2026 நெறைய சவால்களை சந்திச்சு ஜெயிக்கக்கூடிய ஒரு நேரம் கிடைக்கும். வெற்றி நிச்சயம். பேர், பதவி, புகழ் உங்களுக்கு இருந்தா பணம் சம்பாதிக்கக்கூடிய யோகம் இல்லாம இருந்தது. அந்த யோகம் இப்ப வரும். கடன் தொல்லையிலிருந்து கண்டிப்பா மீண்டு வருவீங்க. குழந்தைகளால் உங்களுக்கு ஒரு பேர், புகழ் கிடைக்கும். தாயுடைய ஆரோக்கியத்த மேம்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஆரோக்கியத்த மேம்படுத்திக் கொள்ளுங்கள். புண்கள் வராம பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப கவனம். அந்த கை, காலெல்லாம் புண்கள் வராம இருக்கிறது பார்த்துக்கோங்க. சிவன் ஆலயத்துக்கு போயிட்டு வந்தாவே போதும் உங்களுக்கு நல்ல விசேஷங்கள் நடக்கும். ஸோ கடகராசிக்காரர்கள் அப்படின்னு சொன்னோனே நீங்க சொன்னீங்க ஸ்மார்ட் தான். அவங்க எந்த இடத்துல ஸ்மார்ட்டா இருக்கணுமோ, அந்த இடத்துல வந்து தெளிவான முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பெண்கள் சில பெண்கள் வந்து தொழில் ஆரம்பிக்கணும், ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. அதில வந்துட்டு அவங்க சக்சஸ் ஆகவே முடியாது. நெறைய போட்டிகள், பொறாமைகள் அவங்கனால முன்னேறி வரவே முடியாம நெறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும். அதெல்லாம் இப்ப மாறுமா இந்த கண்டிப்பா. வருஷம்? இப்ப தொழில்ல உள்ள போயிருப்பாங்க. அவங்க வந்து ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடியே தனித்துவத்துக்காக வெளில வந்திருப்பாங்க. அப்போ ஏன்னா குரு தான் ஒரு சுழற்சி சுழன்றுட்டு வந்துட்டாரு இல்லையா? அதனால கண்டிப்பா இப்ப தொழில் அவங்களுக்கு மேன்மைப்படும். அவங்க ஒரு ஆஃபீஸ் போட்டாலும் சரி, யார்ட்டா வேலைக்கு போனாலும் நல்ல விஷயங்கள் நடக்கும். அடுத்தது அவங்க ஒரு ஆணுக்கு நிகரா இப்ப செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. ஓ! பெண்களுக்கு. பெண்களுக்கு. ஒரு 10 ஆண்களுக்கு முன்னாடி தைரியமா 10 ஆண்களுமே இவங்கள திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு தைரியத்தை குடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த இடத்துல இருக்கு. நீங்க பிரதோஷ வழிபாடும் பண்ணுங்க. பிரதோஷ வழிபாடு. பிரதோஷ வழிபாடு அப்போ நந்தியோடைய 2 ஆ கொம்புக்கு நடுவுல நின்னு ஒரு பிரேயர் குடுங்க. அது உங்களுக்கு சக்சஸ் குடுக்கும். ஏன்னா அப்படி இருந்து தான் சிவன் எல்லாத்துக்கும் வந்து ஒரு காட்சி அளிச்சாரு. ஆ, ஆ, ஆ.
அதனால நீங்க அந்த மாதிரி பண்ணும்போது இன்னும் ப்ரேயர் நல்லாவே இருக்கும். கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கடகராசி குழந்தைகள், அதாவது படிக்கிற குழந்தைகளுக்கு படிப்பு எப்படி இருக்கும்? ரொம்ப நாளா படிக்காம இருப்பாங்க, டல்லா இருந்திருப்பாங்க, சோம்பேறித்தனமா இருந்திருப்பாங்க. ஆனா வந்து கடகராசி குழந்தைங்க நல்லா படிப்பாங்க அப்படிங்கிறத சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ கடகராசி குழந்தைகள் படிப்புல எப்படி இருப்பாங்க? கடகம் வந்து அதுல பூச நட்சத்திரம் நல்லாவே இருக்கும். பூச நட்சத்திரத்துக்கு வந்து தைரியம் ஜாஸ்தி. குருட்டு தைரியம். என்ன வேணாலும் பண்ணிடலாம் அப்படின்னு. படிப்பு ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ரொம்ப ஆகா ஓஹோன்னு சொல்ல முடியாது. ஆவரேஜா அவங்கள கொண்டு போக முடியும். அந்த படிப்புல 12 வயசுக்கு மேல தான் அவங்களுடைய தனித்திறமை. 12 வயசுக்கு மேல தான் தெளிவா எப்பவுமே இருப்பாங்க. கடகராசிக்கு தனித்திறமைன்னு பார்த்தீங்கன்னா 12 வயசுக்கு மேல. ஓகே, ஓகே. அதுக்கப்புறம் அவங்க அப்படி இப்படியே வந்து அந்த மேம்பாட்டு கல்வி, உயர்கல்வி இதையெல்லாம் கொண்டு போயிடுவாங்க. கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் திருமண தடை, குழந்தை இல்ல அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும். நிறைய ஃபெர்டிலிட்டி சென்டருக்கு தேடி எங்களுக்கு ஒரு வாரிசு கண்டிப்பா. வேணும்னு சொல்லி ஒவ்வொரு கோவிலா போய் பரிகாரங்கள் செஞ்சு நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த 2026ஆம் வருடம் எப்படி இருக்கும்? திங்கட்கிழமையா பார்த்து ஓம் நமச்சிவாயாங்கிற ஒரு மந்திரத்த சொல்லி ஒரு விளக்கு போடுங்க. திங்கட்கிழமை ஓம் நமச்சிவாயா. அது திங்கட்கிழமை எப்படி அப்படின்னா, மாதத்தில் வரக்கூடிய வார வாரம் திங்கட்கிழமை வரப்போ, சோமவாரம். சோமவாரம் அந்த டைம்ல ஓம் நமச்சிவாய நமக அப்படிங்கிற சொல்லி ஒரு விளக்கு போடுங்க. அத்தன தோஷமும் நீங்கிரும். ஸோ ஓம் நமச்சிவாய அந்த அப்படிங்கிற மந்திரமே போதும். போதும். ஏன் திங்கட்கிழமை அப்படின்னா, திங்கள்ங்கிறது பெண். ஓ நமச்சிவாயங்கிறது ஆண். அப்போ தாய், தந்தையர் ஒற்றுமை 2 பேர் சேர்றது. அத நீங்க பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பா சக்சஸ் குடுத்துரும். சிறப்பு. ஸோ 2026 கடக ராசிக்காரர்களுக்கு எல்லாமே சிறப்பா அமையும் சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம். நன்றி.